வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் நமக்கு எழுதி தந்த ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 103 காண்போமா? ஸ்ரீ சுகதேவர் பரீட்சித்து மன்னனிடம் தொடர்ந்து கூறினார். வேத ஞானம் நிறைந்த பகவான் ரிஷபதேவர் இந்த உலகில் உள்ள உயிர்வாழிகள் அனைத்திற்கும் தலைவராவார். ரிஷபதேவரின் சரித்திரத்தை கேட்பதால் ஏற்படும் நன்மைகள். ரிஷபதேவரின் சரித்திரத்தை கேட்பதாலோ அல்லது படிப்பதாலோ அனைத்து பாவங்களும் அழியும், மங்களம் உண்டாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடி தாமரைகளுக்கு குற்றமற்ற பக்தி தொண்டினை செய்யும் பாக்கியத்தை அடைவர். சிறந்த பக்தனாகவும் ஞானியாகவும் ஆவான். ரிஷபதேவரின் உபதேசங்கள் மிக மிக சக்தி வாய்ந்ததாகும். இதனை கேட்பவர் மற்றும் சரித்திரத்தை எடுத்து கூறுபவர் இருவரும் தூய்மை அடைகின்றனர். இந்த உலக பந்தங்களில் இருந்து விடுபட்டு முழு முதற் கடவுளை சென்று அடைவார்கள். பகவானே ரிஷபதேவராய் அவதரித்து அவர் கூறிய உபதேசங்களை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னிறைவு பெறும் பொழுது இந்த உடல் பற்றிய எண்ணங்கள் குறையத் தொடங்கும். பரீட்சித்து மன்னனே, நாம் பரத மகாராஜாவை பற்றி காண்போம். பரத மகாராஜா ஒரு சிறந்த பக்தர். அவர் அரியணையில் அமர்ந்ததும் தன் தந்தையின் ஆணை கிணங்க உலகினை ஆட்சி செய்யத் தொடங்கினார். விஸ்வரூபனின் மகள் பஞ்சஜனி என்பவளை மணந்து கொண்டார். இவர்களுக்கு 5 புதல்வர்கள் பிறந்தனர். அவர்கள் சுமதி, ராஷ்டிரபிரதன், சுதர்சனன், ஆவரணன் மற்றும் தூமரகேது ஆவர். முன்பு இந்த பூமி அஜநாத வருஷம் எனப்பட்டது. பாரத மகாராஜாவின் காலத்திலிருந்து பாரத வருஷம் என அழைக்கப்படுகிறது. பரத மகாராஜா கற்றறிந்த அறிஞராகவும் சிறந்த அரசராகவும் விளங்கினார். தன்னுடைய தந்தையார் மற்றும் தாத்தாவை போல் குடிமக்கள் மீது அன்பு செலுத்தினார். தனது குடிமக்களை அறச்செயல்கள் செய்வதில் ஈடுபடுத்தி சிறந்த முறையில் ஆட்சி செய்து வந்தார். பல யாகங்களை செய்தார். பரத மகாராஜா 10,000 வருடங்கள் இந்த உலகை ஆட்சி செய்தார். பரத மகாராஜா தன்னுடைய சொத்துக்களை தன் புதல்வர்களுக்கு பிரித்து கொடுத்தார். பிறகு தனது மைந்தர்களிடம் நாட்டை ஒப்படைத்து வீட்டை துறந்தார். பகவான் ஆத்ம ஞானத்தை உலகில் உள்ளோருக்கு உணர்த்துவதற்காக பரதனை தேர்ந்தெடுத்தார். மிக அழகாக ஒரு சரித்திரம் நடைபெறப் போகிறது. ஹரித்வாரத்தில் உள்ள புலகாசிரமம் என்னும் இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். சால கிராமங்கள் அதிகம் கிடைக்கும் இடமான கண்டகி நதியை அடைந்தார். அங்கு புலகர் ஆசிரமத்தை அடைந்து அங்குள்ள நந்தவனத்தில் புஷ்பங்களை சேகரித்து பகவானுக்கு அர்ப்பணித்து வழிபட்டு வந்தார். பரத மன்னர் தன்னுடைய அனைத்து ஆசைகளையும் துறந்து முழு மன நிம்மதியோடு பகவானுக்கு பக்தி தொண்டு செய்து வந்தார். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீ சுக உவாச்ச ஏகதாது மகாநத்யாம் கிருதாபிஷேக நையமிகாவஸ்ய கோ பிரம்மாட்சரம் அபிக்ருணானோ முகூர்த்தத்ரயம் உதகாந்த உபவிவேச. ஒரு நாள் தன்னுடைய காலை கடன்களை முடித்து கண்டகி நதியில் குளித்து கரையின் மீது சிறிது நேரம் அமர்ந்து பகவானை குறித்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் தாகத்தின் மிகுதியால் தவித்த ஒரு பெண்மான் நீர் அருந்துவதற்காக அங்கே வந்தது. அந்த மான் நிறைமாத கர்ப்பமாக இருந்தது. அந்த பெண்மான் நீர் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது மிக அருகிலேயே ஒரு சிங்கத்தின் உருமல் மிக பயங்கரமாக கேட்டது. மானிற்கு அந்த சத்தம் மிகவும் பயத்தினை ஏற்படுத்தியது. இயற்கையிலேயே மான் பிறரால் கொல்லப்பட்டு விடுவோமோ என்ற பயந்த சுபாவம் உடையதாகும். ஆனால் அது சிங்கத்தின் உருமலை கேட்டதும் நடுங்கத் தொடங்கியது. பயம் கொண்ட பார்வையுடன் சுற்றும் முற்றும் பார்த்து இந்த இடத்தை விட்டு தப்பித்து போக நினைத்தது. நதியை தாவியது. அது தாவும் வேகத்தில் வயிற்றில் இருந்த மான்குட்டி வெளியே வந்து வேகமாக பாய்கின்ற நதியினுள் விழுந்தது. இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த பரத மகாராஜாவிற்கு எப்படியாவது அந்த மான்குட்டியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பரத மகாராஜா எப்படி மான்குட்டியை காப்பாற்றப் போகிறார் என்பதை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 104 காண்போமா? நன்றி, வணக்கம்.